டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் டிசி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் கதாநாயகனாக நடிச்சிருக்கும் படம். இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் தியேட்டரில் வெளியாகி இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, கதாநாயகன் பேர் தேவதாஸ். சின்ன வயசுலேயே ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கார். அதாவது அவங்க அம்மாவை கொலை பண்ணோன்னே இவர் பதிலுக்கு கொலை பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கார். அங்கே சில கூட்டாளிகளோடு சேர்ந்து ஒரு கேங்காக டெவலப் ஆகுறாங்க. தலைவாசல் விஜய் தலைமையில் ஒரு கேங்ஸ்டர் குழுவாக செயல்படுறாங்க. லோகேஷ் கனகராஜ் அப்புறம் அவரோட நண்பர்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து குற்ற சம்பவங்களையும் செய்கிறாங்க. அதுவும் போலீஸே தாக்கி அவங்க கொண்டு வந்த ஆயுதங்களையே கடத்துகிறாங்க. இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய அவமானமாக போக அந்த கும்பலை என்கவுண்டர் பண்ணணும்னு உயர் அதிகாரிகள் போஜராஜன்னு பேர் அவர் தலைமையில் போலீஸார் ஒரு பக்கம் இவங்களை துரத்த, இதுக்கு நடுவில் ஒரு சாமானிய குடும்பம் தான் 10 வயது மகன் படிப்பு செலவுக்காக நிலத்தை விற்று ஒரு 7 லட்சம் பணத்தை கொண்டு வராரு. அந்த பணத்தை ஆட்டையை போட்டு அந்த குடும்ப தலைவனையும் போட்டு தள்ளுது ஒரு போலீஸ் அதிகாரி. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அம்மாவும் மகனும் தன் கணவனை காணும் பணத்தையும் காணும்னு புகார் கொடுக்க வந்தால் அவங்களே மிரட்டி அனுப்புகிறாரு ஒரு போலீஸு. பிராத்தல் கேஸ் போட்டுடுவேன், கம்முன்னு வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த குடும்பம் வேறு வழி இல்லாமல் கதாநாயகன் தேவதாஸ் கிட்ட வந்து சொல்ல, அவரும் நான் விசாரித்து உங்கள் பணத்தை வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அந்த பணத்தை ஏமாத்தின போலீஸ் அதிகாரியை தேவதாஸ் பிடிச்சி விசாரித்து கொடூரமாக கொலை பண்ணுறாரு. இதுக்கப்புறம் இந்த கும்பலை விட்டு வைக்கக்கூடாதுன்னு லோகேஷ் கனகராஜ் அவர் கும்பலை தீர்த்து கட்டணும் அப்படின்னு போலீஸ் முடிவு செய்கிறாங்க. போலீஸுக்கு பயந்து ஒரு லாட்ஜில் தங்குறாங்க இவர் லோகேஷ் கனகராஜும் அவர் நண்பர்களும். அங்கே ஒரு பாடகி பேர் பார்வதினு பேர், அவங்க கூட நட்பாக பழகி வந்த நிலையில் அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் மூலயமா இவங்க அங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வரும் போலீஸு லோகேஷ் கனகராஜையும் பிடிக்கிறாங்க. அந்த பாடகி பார்வதியையும் சுட்டு கொண்டுடுறாங்க போலீஸு. லோகேஷையும் என்கவுண்டர் செய்யும்போது அந்த செகண்டில் போலீஸ் பிடியிலிருந்து தப்பிக்கும் லோகேஷு வேறொரு சந்தர்ப்பத்தில் விபச்சார தொழில் செய்து வரும் கதாநாயகி சந்திரான்னு பேர். அவங்க தனக்கு விருப்பம் இல்லைனாலும் ஒரு அடிமை மாதிரி அந்த கும்பல்கிட்ட மாட்டிக்கிட்டு விபச்சார தொழில் செய்கிறாங்க. அங்கே ஒரு தகராறு ஆகுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கதாநாயகி நாயகன் கூட தப்பிக்கிறாங்க. கதாநாயகன் உதவியுடன் அந்த விபச்சார கும்பல்கிட்ட இருந்து தப்பிச்சு நாயகன் கூட பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. உயிருக்கு பயந்து தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவுக்கு ஓடி போடலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி போகிறதுக்கு முன்னாடி தன்னையும் தனது நண்பர்களையும் வேட்டையாடிய போலீஸை பழிக்கு பழி வாங்கணும்னு தேவதாஸ் அதாவது லோகேஷ் நினைக்கிறாரு. உயிருக்கு பயந்து புதிய வாழ்க்கையை தேடி ஓடும் நாயகன் நாயகியின் போராட்டம் தான் மீதி கதை. இதுவரை இயக்குனராக கலக்கிய லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் கதாநாயகனாக அசத்துறாரு. அவருடைய உடல் மொழி ஆக்ஷன் காட்சிகள்னு ரசிகர்களுக்கு விருந்து தான். சந்திராவாக நடித்த கதாநாயகி வாமிகா கபி, அவங்களோட நடிப்பு வேறு லெவலில். அவங்களோட பேச்சு அவங்களோட நடிப்புமே ரசிக்க வைக்குது. ஆந்திராவுக்கு தப்பிச்சு போகலாம், அதுக்கு பணம் வேணும்னு முடிவு பண்ணும்போது உங்களுக்கு பணம் தானே வேணும், நான் தர்றேன்னு கதாநாயகி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் செமையாக இருக்குது. இன்னொரு கதாநாயகி மாதிரி இந்த பார்வதியாக நடித்த சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி கொஞ்ச நேரம் வந்தாலும் நினைவில் நிற்கிறாங்க. தலைவாசல் விஜய் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. அனைவருமே ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி நம்மை வியக்க வைக்கிறார்கள். போஜராஜன் கதாபாத்திரத்தில் வரும் போலீஸ் அதிகாரி அவர் ஒரு மிரட்டலான நடிப்பை கொடுத்துருக்காரு. அனிருத்தன் இசை ஆட்டம் போட வைக்குது. அதிரடியான சண்டை காட்சிகள் படத்துக்கு பலம். ஆனாலும் ரத்தம் தெளிக்கக்கூடிய வன்முறை காட்சிகள் படத்தில் இருக்குது. ஏ சர்டிஃபிகேட்டு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. கெட்ட வார்த்தையும் பேசியிருக்காங்க, ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இவ்வளவு ரத்தம் தெளிக்கக்கூடிய வன்முறை காட்சிகள் தேவையா என்கிற கேள்வியும் கூடவே வருது. ஒரு கேங்ஸ்டர் கதை தான். படத்தை ரொம்ப ராவாக எடுத்திருக்காங்க. காதல், எமோஷனல் என ஆக்ஷன், அதிரடி, சண்டை என ஒரு அனைத்து விஷயங்களையும் கலந்து கட்டி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் அருண் மாதேஸ்வரன். தேவதாஸ்
அண்ட் சந்திரா என்பதன் சுருக்கம்தான் டிசி. முதல் படத்திலேயே ஹீரோவா முத்திரை பதிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.